Samsung Galaxy F12 இந்த ஸ்மார்ட் ஃபோன் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கேமரா எப்படி இருக்குது அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோ பார்த்த அப்புறம் வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த மொபைல் ஃபோன் 10,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு கீழே தான் சேல் பண்ணுறாங்க. எந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் சேல் பண்ணுறாங்க இதை பற்றி இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் பார்க்கலாம். முதல்ல இந்த ஸ்மார்ட் ஃபோனை அன்பாக்சிங் பண்ணலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளாடி நம்மளுடைய மொபைல் ஃபோன் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் டைப் சி கேபிள் மற்றும் 15 வாட்ஸ் சார்ஜர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சிம் எஜெக்டர் பின், யூசர் மேனுவல் மற்றும் வாரண்டி கார்டு வச்சுருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிபியூ கேஸ் ஃப்ரீயாக கொடுக்கல. இந்த மொபைல் ஃபோனோட டிசைன் மற்றும் பில்டு குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதே போல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே பார்த்திங்க அப்படின்னா 6.5 inches HD+ டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஸோ டிஸ்பிளே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். சாம்சங் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் டிஸ்பிளே குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதே போல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பிளே ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேயாக இருக்கனால ஆன்லைன் கிளாஸுக்கு இதுக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் கையில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. மொபைலோட வெயிட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகம்தான். ஏன் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்ரி யூஸ் பண்ணியிருக்காங்க. 15 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா பவர் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டன் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராக உங்களுக்கு ஒர்க் ஆகுது. அதே போல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 2 சிம் கார்டு ப்ளஸ் ஒரு SD கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். மெமரி கார்டு பொறுத்த வரைக்கும் 512 GB வரைக்கும் மெமரி கார்டு போட்டு ஸ்டோரேஜை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 3.5 mm ஜாக் மற்றும் ஸ்பீக்கர் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மொபைலோட கீழே வச்சுருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் Android 11 ரன் ஆகுது. சிப்செட் பார்த்திங்க அப்படின்னா Exynos 850 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. 8 nanometerல பில்ட் பண்ண சிப்செட். நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூ மற்றும் லேகிங் எதுவுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இல்லை. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேக் கேமரா பார்த்திங்க அப்படின்னா 4 கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. LED ஃப்ளாஷும் பேக்கில் இருக்குது. 48 மெகாபிக்சல் கொண்ட மெயின் கேமரா, 5 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார், 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார், 2 மெகாபிக்சல் மேக்ரோ யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பேக் கேமராவை செக் பண்ணி பார்க்கலாம். முதல்ல போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுத்து செக் பண்ணிக்கலாம். போர்ட்ரேட் ஃபோட்டோ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்பவே பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ நார்மல் ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் ஒரு 10,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன், அதுவும் ஒரு சாம்சங் ஸ்மார்ட் ஃபோனில் இந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சத்தியமாக எதிர்பார்க்கலை. ஸோ நார்மல் ஃபோட்டோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வெறும் 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோ பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு லைட்டிங் கண்டிஷனில் ஷூட் பண்ண ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா வந்திருக்கு. வீடியோ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் HD மற்றும் ஃபுல் ஹெச்டியில் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். HD பார்த்திங்க அப்படின்னா கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ எல்லாமே பிரைட்னஸாக இருக்கட்டும், கலராக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் ஃபுல் ஹெச்டி வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக பேக் கேமரா பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அட்டகாசமாக இருக்குது.
இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃப்ரண்ட் கேமரா 8 மெகா பிக்சல் கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து இருக்குது. என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃப்ரண்ட் கேமரா விட பேக் கேமரா பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்திங்க அப்படின்னா சமீபத்தில் ஃப்ளிப்கார்ட்டில் ரீபப்ளிக் டே சேல் வந்து நடந்து இந்த சேலில் பார்த்திங்க அப்படின்னா 4GB ரேம் மற்றும் 64GB ஸ்டோரேஜ் மாடல் பார்த்திங்க அப்படின்னா 9500 ரூபாய்க்கு சேல் பண்ணாங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக வந்து சேல் பண்ணுறாங்க. என்ன கேட்டிங்க அப்படின்னா 10,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து இருக்குது, நல்ல ஒரு பேட்ரி பேக்கப் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு கேமரா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இருக்குது. 10,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி நல்ல ஒரு சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். இதே போல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.